Hello friends, welcome back to my channel Andy's Cook Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பைசியான பெப்பர் சிக்கன் கிரேவி தான் பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா செமி கிரேவி கன்சிஸ்டன்சில இருக்கும். சப்பாத்திக்கு, கீ ரைஸ், ஜீரா ரைஸ், தோசை இது எல்லாத்துக்குமே ஒரு பெர்ஃபெக்ட்டான காம்பினேஷனா இருக்கும். சோ இது எப்படி செய்யறதுன்னு குயிக்கா நம்மளோட வீடியோல பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்க விருப்பப்பட்டா நெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதில் இந்த மாதிரி ஒரு பிரிஞ்சி இலை, 2 சின்ன பட்டை, ஒரு 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா மசிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ இது நல்லா வதங்கினதும் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு தனியாக வரணும். அது வரைக்கும் அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நல்லா கலந்துட்டு இதை ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணலாம். இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் குக் பண்ணுங்கள். ஒரு 18 to 20 மினிட்ஸ் ஆகும் நல்லா திக்காகிறதுக்கு. இப்போ நல்லா கொஞ்சம் திக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் அடிஷ்னலாக ஒரு 2 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷம் இது நல்லா வதக்கி கொஞ்சம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இப்போது ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பைசியான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.